புதிய தலைமுறை சார்பில் கல்வி கடலின் கலங்கரை விளக்கம் என்ற கல்வி கண்காட்சி தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகிறது. சேலம் பொன்னுசுவாமி திருமண மண்டபத்தில் இன்று தொடங்கும் கண்காட்சி 18, 19 ஆகிய தேதிகளிலும் தொடர்ந்து நடைபெறவுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை கண்காட்சி அரங்கில் இருக்கும் நமது செய்தியாளர் சார்ல்ஸிடம் கேட்கலாம். சார்ல்ஸ், இந்த கல்வி கண்காட்சி என்ன மாதிரியான ஒரு கல்வி கண்காட்சியா இருக்கு? மாணவர்கள் எவ்வளவு ஆர்வமா இந்த கண்காட்சிக்கு வந்துட்டு இருக்காங்க? நிச்சயமாக திவ்யா, முக்கியமாக சேலத்தில் அதாவது ஏற்கனவே கும்பகோணத்தில் 3 நாட்கள் நடைபெற்றது கல்வி கண்காட்சி. கல்வி கடலின் கலங்கரை விளக்கம் என்ற தலைப்பில் புதிய தலைமுறை சார்பாக நடத்தப்படும் இந்த கல்வி கண்காட்சியில் ஏராளமான மாணவர்கள் ஏற்கனவே பயன்பெற்றாங்க. முக்கியமாக கும்பகோணத்தில் நடைபெற்ற கல்வி கண்காட்சியில் 5000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களுக்கு அதாவது ஏற்படும் சந்தேகங்களை நேரடியாக இங்கு அமைக்கப்பட்ட இந்த ஸ்டால்களில் அவங்களோட ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் கேட்டு அவர்கள் அதை கேட்டறிந்தாங்க. அது சமயத்தில் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகி இருந்தது. அப்பொழுது மாணவர்கள் தொடர்ந்து அவர்கள் தங்களுக்கு தேவையான சந்தேகங்களை கேட்டு வந்தாங்க. தற்பொழுது சேலத்தில் பொன்னுசாமி திருமண மண்டபத்தில் இந்த கல்வி கண்காட்சி இன்று காலை துவங்கியது. இந்த கல்வி கண்காட்சியை புதிய தலைமுறையின் தலைமை செயல் அதிகாரி திரு ஷியாம் அவர்கள் துவக்கி வச்சிருக்காங்க. தொடர்ந்து இப்ப மாணவர்கள் அனைவருமே தங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை இங்க கேட்டிருந்து வராங்க. ஏற்கனவே நான் கூறியது போல 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில தாங்கள் எந்த கல்லூரியில் சேர்ந்து படிக்கலாம் என்ற விளக்கங்களை நேரடியாக இங்கு அமைக்கப்பட்டுள்ள இந்த ஸ்டால்களில் கேட்டு வராங்க திவ்யா. அந்த காட்சிகளை தான் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கோம் திவ்யா. அது மட்டும் இல்லாமல் இங்கு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களோட கூட இங்கு ஏராளமானவர் வந்திருக்காங்க. பெற்றோர்களும் ஏன்னா ஏற்கனவே மாணவர்கள் பொதுவாக தங்களுடைய நண்பர்களுடன் இந்த ஸ்டால்களில் அவர்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை கேட்டிருந்து வராங்க. இந்த காட்சிகளை இப்ப நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம். மாணவர்கள் நேரடியாக வருவது மட்டும் இல்லாமல் தங்களுடைய பெற்றோர்களுடன் தங்களுக்கு தேவையான அதாவது படிப்புகள் இந்த படிப்புகளை எடுத்தால் நன்றாக இருக்கும் என்பதை பெற்றோர்களுடன் கலந்து ஆலோசித்து இங்கே முடிவு எடுக்கும் அந்த தருணமும் இங்கே அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. அது போன்ற சூழ்நிலையை தான் இந்த புதிய தலைமை சார்பாக நடத்தப்படும் இந்த கல்வி கண்காட்சி அவர்களுக்கு உருவாக்கி இருக்கிறது. திவ்யா, சார்ல்ஸ், எத்தனை கல்வி நிறுவனங்கள் இந்த கண்காட்சியில தற்போது கலந்துட்டு இருக்காங்க? அந்த இடத்துல மாணவர்கள் அந்த அதிகாரிகள் கூட பேசுறது நம்மளால பார்க்க முடியுது. என்ன மாதிரியான சந்தேகங்களை குறிப்பா அந்த மாணவர்கள் முன்வைக்கிறாங்க? அதற்கு இவங்க எப்படி வழிகாட்டுறாங்க? சார்ல்ஸ், கண்டிப்பா முக்கியமாக இதில் மொத்தம் 50க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த 50 ஸ்டால்களில் அனைத்து படிப்புகள் அதாவது கலை அறிவியல் படிப்புகள் துவங்கி வெளிநாட்டில் மருத்துவம் படிக்கும் வரை அனைத்து ஸ்டால்களும் அமைக்கப்பட்டுள்ளன. மாணவர்களுக்கு இந்த கல்வி கண்காட்சி அதாவது நடத்தப்பட்ட சேலம் பகுதியில் பொன்னுசாமி திருமண அரங்கில் அவர்கள் இந்த கல்வி கண்காட்சிக்கு அவர்கள் வெளியில் சென்றவுடன் அவர்கள் தெளிவான தீர்க்கமான முடிவை எடுக்கும் அளவுக்கு இங்கு உள்ள ஸ்டால்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஏனென்றால் ஒவ்வொரு படிப்புக்கும் முக்கியமாக இப்பொழுது தமிழகத்தில் இந்தியாவில் மட்டுமில்லாமல் வெளிநாட்டில் படிக்கும் அளவுக்கு இங்கு அதற்குரிய ஸ்டால்களை அமைத்து அது வெளிநாட்டில் என்ன மாதிரியான கல்விகளை மருத்துவம் சார்ந்த படிப்புகளை பயில்வதற்கு என்ன மாதிரி கல்வி கடன்கள் அதாவது வங்கிகள் மூலம் அவர்கள் கல்விக்கு வழங்கப்படும் கடன்கள் குறித்தும் இங்கு அவர்களுக்கு விளக்கங்கள் அளிக்கப்பட்டு வருகிறது. அதே போல் கருத்தரங்குகள் ஒவ்வொரு நாளும் காலை மாணவர்களுக்கு இங்கு கருத்தரங்கு நடைபெறுகிறது. அவர்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை பேராசிரியர்கள் மற்றும் அதை கல்வித்துறை வல்லுநர்கள் இங்கு நேரடியாக அவருடைய சந்தேகத்துக்கு தீர்த்து வைக்கின்றனர். அவருடைய கேள்விகளுக்கும் உடனடியாக பதில்களை அளித்து வராங்க. அதற்கு முன்னதாக திவ்யா இங்கு பெற்றோர் மாணவி அதாவது அவங்களுடைய மகள் உடன் இப்ப தற்பொழுது அவங்க நேரடியாக தங்களுக்கு என்ன மாதிரியான படிப்புகளை எடுத்து படிக்கலாம் என்பதை அந்த ஸ்டால்களை கேட்டு வராங்க. அந்த பெற்றோரிடம் இப்ப தற்போது நாம் கேட்போம். சார், இப்ப இந்த கல்வி கண்காட்சி புதிய தலைமுறை கல்வி கண்காட்சிக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான தகவல்கள் கிடைச்சிருக்கு? உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா? இதுல இப்ப நீங்க உங்களுடைய மகளை என்ன மாதிரியான படிப்புக்காக இங்க நீங்க இந்த உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை கேட்டறிந்து வரீங்க? நாங்கள் +2 முடிச்சுட்டா ஒன்லி மெடிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கோர்ஸ் தான் கேள்விப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு புது கோர்ஸ் எல்லாம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுதுங்க. இப்போ ஹார்டிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி எஜுகேஷன் மட்டும் தான் கேள்விப்பட்டோம். இப்போ இந்த மாதிரி புது கோர்ஸாக இருக்கிறது இப்போ தான் எங்களுக்கு தெரியுது. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ உள்ள மாணவர்கள் தங்களுக்கு என்ன மாதிரியான படிப்புகளை எடுத்து பயிலலாம் அப்படிங்கறத அவங்களே முடிவு செய்யறாங்க. இப்போ நீங்க உங்களோட பெற்றோரோட அவங்க வந்திருக்காங்க. அவர்கள் சொல்லும் படிப்பை எடுத்து படிக்க வைக்க நீங்க முயற்சி செய்றீங்களா? இல்ல நீங்களா அவர்களுக்கு எதுவும் தேர்வு இந்த கல்வி கண்காட்சிக்கு அவர்களை நீங்க முடிவு செய்து அவர்களை அந்த படிப்பு படிக்க வைக்கிறீங்களா? இல்லைங்க, எங்கள் பொண்ணு என்ன விருப்பப்படுறாங்களோ அந்த படிப்புகள் தான் எங்களுக்கு விருப்பம். நம்ம விருப்பத்தை ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவங்க லைனில் விட்டாதான் அவங்க நல்லா இம்ப்ரூவ் ஆவாங்கிறதுக்காக தான் நம்ம அந்த லைன்லேயே விடுறோம். நம்மளுடன் திவ்யா அந்த மாணவி இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம் அவங்க என்ன மாதிரியான விளக்கங்களை கேட்டிருந்து வராங்க. இந்த கண்காட்சி எவ்வளவு பயனுள்ளதா இருக்குங்கிறதையும் கேட்கலாம். திவ்யா, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. தெரியாத கோர்சஸ்லாம் இங்க சொல்றாங்க. அதனால அதுவும் தெரிஞ்சுக்கிட்டு அதுவும் படிக்கலாமா அப்படின்னு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கு.
திவ்யா, அவர்களை பொறுத்தளவு முக்கியமாக பொறியியல் மற்றும் கலை அறிவியல் மற்றும் மருத்துவம், இது மட்டும் இல்லாமல் இங்கு விவசாயம் மற்றும் அனைத்து துறைக்கான படிப்புகளுக்கு அமைக்கப்பட்டுள்ள அந்த ஸ்டால்களை அவங்க நேரடியாக அவங்க பார்வையிட்டு தங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் அவர்கள் தெளிவாக கேட்டு ஒரு தெளிவான முடிவையும் எடுப்பதற்கு இந்த கல்வி கண்காட்சி அவர்களுக்கு பயனுள்ளதாக அமைந்துள்ளது. திவ்யா, சார்ல்ஸ், அவங்க சொன்னது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அதாவது பொறியியல் மருத்துவம் தாண்டி மேலும் பல பயனுள்ள படிப்புகள் இருக்கிறது இந்த கல்வி கண்காட்சி மூலமா தெரிய வந்திருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அந்த கல்வி கண்காட்சியில குறிப்பா வேறு என்னென்ன கலை அறிவியல் சார்ந்த படிப்புகள் குறித்து மாணவர்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் அளிக்கப்பட்டு வருது? ஏற்கனவே நான் சொன்னது போல திவ்யா, முக்கியமாக இது இன்று சேலத்தில் நடைபெறுவது போல அதேபோல் திண்டுக்கல்லிலும் இந்த கல்வி கண்காட்சி நடைபெற்று வருகிறது. கும்பகோணத்தில் ஏற்கனவே நடைபெற்ற சூழ்நிலையில் மாணவர்களுக்கு 12ஆம் வகுப்பு தேர்வுகள் முடிவு வெளிவந்த நிலையிலும் தங்களுக்கு தேவையான படிப்புகளை அவர்கள் எடுத்து எந்த கல்லூரிகளில் அவர்கள் பயிலாம் என்பதை இந்த கல்வி கண்காட்சி மிகவும் சுலபமாக அவர்களுக்கு அவர்கள் ஏற்படும் சந்தேகங்களையும் அதிலையும் தெளிவுபடுத்துகிறது. இங்கே வந்தவுடன் மாணவர்களை பொறுத்தளவு இங்கு எப்பொழுதுமே அவர்கள் பொறியியல் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகளை மட்டும் பயில்வதற்கு இந்த கல்வி கண்காட்சிக்கு அவர்கள் வரவில்லை என்பதும் விவசாயம் சம்பந்தப்பட்டது, முக்கியமாக விவசாயத்தில் தோட்டக்கலைத்துறை அனைத்து துறைகளும் ஒரு அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட துறைகள் சார்ந்த படிப்புகள் மட்டுமில்லாமல் அனைத்து துறைகளும் ஏற்கனவே மருத்துவம் மற்றும் நம்ம தமிழகத்தில் இந்தியாவில் மட்டுமில்லாமல் வெளிநாட்டில் பயில்வது, அதுவும் வெளிநாட்டில் எவ்வளவு சுலபமாக வங்கி கடன் மூலம் பயில்வது போன்ற சந்தேகங்களும் நேரடியாக அவங்க கேட்டு வராங்க. மாணவர்களை பொறுத்த அனைத்து தரப்பு, அதாவது கேட்டரிங், முக்கியமாக இதில் கலை அறிவியல் மட்டுமில்லாமல் கேட்டரிங் சம்பந்தப்பட்ட படிப்புகளும் இதில் இந்த ஸ்டால்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அவர்களுக்கு அதாவது தங்களுடைய திறமைக்கு ஏற்றவாறு என்பதை இந்த ஸ்டால்கள் மூலம் அவர்கள் கேட்டறிந்து தங்களால் என்ன முயலும் தங்களுக்கு விருப்பமான படிப்புகளை இதன் மூலம் படிக்கலாம். ஏனென்றால் அவர்கள் பெற்றோர்கள் விருப்பத்தின்படி இல்லாமல் தங்களுக்கு ஏதோ மாணவர்கள் சொன்னார்கள், நண்பர்கள் சொன்னார்கள் என்ற படிப்பை எடுத்து பயிலாமல் இந்த கல்வி கண்காட்சியில் உள்ளே நுழைந்து வெளியில் சென்றவுடன் அவர்களுக்கு புதிதாக பல புதிய அறிவியல் மற்றும் அது சார்ந்த படிப்புகள் மட்டுமில்லாமல் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கணிப்பொறி சார்ந்த தொழில்நுட்ப படிப்புகளும் இதில் இருக்கிறது என்பதை அவர்கள் தெளிவாக உணர்ந்து வெளியே செல்கிறார்கள். திவ்யா, உயர்கல்வி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த நடத்தப்படும் புதிய தலைமுறை சார்பில் சேலத்தில் நடத்தப்படும் இந்த கல்வி கண்காட்சி குறித்த உங்களுடைய விரிவான நேரடி தகவல்களுக்கு நன்றி சார்ல்ஸ்.